Hello friends, நம்ம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா HDFC பேங்கோட இன்டர்நெட் பேங்கிங்கை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். 2020 வருஷம் இப்ப ரீசெண்டா வந்து HDFC பேங்க் அவங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கை லேட்டஸ்டா அப்டேட் பண்ணிருக்காங்க. அப்டேட் பண்ண ஃபியூச்சர்ஸ்ல நிறைய மாடிஃபிகேஷனும் பண்ணிருக்காங்க. பழைய நெட் பேங்கிங்கை கம்பேர் பண்ணும்போது புதுசா நிறைய விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காங்க. இதுல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணியிருக்காங்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்கறது மட்டும் இல்லாம இன்டர்நெட் பேங்கிங்கை எப்படி யூஸ் பண்றது, எப்படி ஆக்சஸ் பண்றதுங்கிற மொத்த விஷயத்தையும் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா HDFC பேங்கோட இன்டர்நெட் பேங்கிங்கை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பார்க்காதவங்க எங்க சேனல்ல இருக்கிற பேங்கிங் சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்ல நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம HDFC பேங்கோட இன்டர்நெட் பேங்கை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிசி ஆர் லேப்டாப் ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க வந்து கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோம், ஃபயர்ஃபாக்ஸ் ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி google.com-க்குள்ள போய்க்கோங்க. போயிட்டு சர்ச் பார்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா HDFC பேங்க் நெட் பேங்கிங் HDFCன்னு போட்டாலே உங்களுக்கு வந்து நிறைய வரும். HDFC பேங்க் கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், இந்த மாதிரி நிறைய. இதில் வந்து நீங்க நெட் பேங்கிங் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னொரு பேஜுக்குள்ள அது வந்து வெப்சைட்டுக்குள்ள கொண்டு விடும். அதாவது கூகுள் சர்ச் பார்ல நிறைய சர்ச் வரும் இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபர்ஸ்ட் 2 லிங்க் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா HDFC பேங்குடைய டைரக்ட் லிங்க், டைரக்டாவே உங்களுடைய போர்ட்டலுக்குள்ள போயிடும். அதாவது உங்களுடைய நெட் பேங்கிங் போர்ட்டலுக்குள்ள இது வந்து டைரக்டாவே உங்களை வந்து கொண்டு விட்டுரும். ஓகே, இப்போ போர்ட்டல் நமக்கு இப்போ ஓப்பன் ஆகுது. ஓகே, இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெட் பேங்கிங் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் ஐடி ஆர் கஸ்டமர் ஐடி அப்படின்னு உங்களுக்கு கேட்டிருக்காங்க. யூசர் ஐடி ஆர் கஸ்டமர் ஐடி அப்படின்னா என்னன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஆல்ரெடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதாவது நெட் பேங்கிங் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கஸ்டமர் ஐடி தான் என்னது, யூசர் ஐடி தான் என்னன்னு நான் இதுலேயும் சொல்லிடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்புக்கில் வந்து கஸ்டமர் ஐடி அப்படின்னு ஒரு 9 டிஜிட் நம்பர்லேருந்து ஒரு 10 டிஜிட் நம்பருக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. அதுதான் உங்களுடைய கஸ்டமர் ஐடி. நீங்கள் வந்து கஸ்டமர் ஐடியா ஃபர்ஸ்ட்ல என்டர் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஓகே, நம்ம இப்போ கஸ்டமர் ஐடியை என்டர் பண்ணிட்டோம். கஸ்டமர் ஐடியை என்டர் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க. உங்கள் பாஸ்புக்கில் இருக்கிற கஸ்டமர் ஐடியும் நீங்கள் என்டர் பண்ணிக்கிற கஸ்டமர் ஐடியும் கரெக்டாக இருக்கான்னு ஃபர்ஸ்ட்ல நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜுக்குள்ள போகும். அதாவது ஐபின் அப்படின்னு சொல்றாங்க. ஐபின் அப்படின்னா அதாவது இன்டர்நெட் பேங்கிங் பின் அப்படின்னு சொல்றதுக்கு ஷார்ட்டாக தான் ஐபின் அப்படின்னு HDFC பேங்க் இதில் கொடுத்துருக்காங்க. ஐபின் மாத்துறது எல்லா விஷயமும் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ற வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதில் நீங்கள் அதை வச்சு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டை என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி சைடில் பார்த்தீங்கன்னா எதுக்காக நம்ம இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறோம், என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து சைடில் ஒய் யூஸ் ஐஎம்பிஎஸ் வந்து நம்ம இன்டர்நெட் பேங்கிங் இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும், இல்லைனா மொபைல் பேங்கிங்கில் பண்ணோம். மொபைல் பேங்கிங்கை வந்து நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு ஓரளவுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு வரும். இப்போ நம்ம இன்டர்நெட் பேங்கிங் பின்னை நம்ம இப்போ என்டர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நமக்கு வந்து இன்டர்நெட் பேங்கிங்குடைய டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த தான் இருக்குது. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக HDFC பேங்க் அப்டேட் பண்ணதுலே லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ண டேஷ்போர்டு இதுதான். ரொம்பவே பார்க்குறதுக்கு ஈஸியாகவும் ரொம்பவே யூஸ் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சம்மரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சம்மரி, டிரான்சாக்ட், என்கொயர், ரிக்வஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அக்கௌண்ட் சம்மரியில் போகலாம். அக்கௌண்ட் சம்மரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய பேலன்ஸை வந்து அப்டேட் காமிக்கும். அதாவது உங்களுடைய டோட்டல் பேலன்ஸ் தான் உங்களுக்கு காமிக்குது. கீழே பார்த்தீங்கன்னா காமிக்கும். அது பிறகு இந்த ஒரு ஆரோ மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், உங்களுடைய பிரான்ச்சு, உங்களுடைய நேமு, உங்களுடைய அவைலபிள் பேலன்ஸ், அப்புறம் வியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய லேட்டஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு காமிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வேணும், இந்த பேஜை நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் திஸ் பேஜ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் பிரிண்ட் அவுட்டை எடுத்துக்கலாம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது சைடில் பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ டிரான்சாக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
கொடுத்துருக்காங்க பாருங்கல்ல, ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் டு ஓன் அக்கௌண்ட். அதாவது HDFC பேங்க் டு HDFC பேங்க்ல 2 அக்கௌண்ட் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று வந்து சேவிங் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து கரண்ட் அக்கௌண்ட் வச்சுக்கலாம். எல்லாமே ஒரே இதில் நீங்கள் லிங்க் பண்ணி, ஏன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு கொடுக்கும்போது எல்லாமே ஒரே இதில் தான் லிங்க் ஆகும். அப்படின்னா அது மூலமாக நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஈஸியான ஒரு ஃபீச்சரை இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் டெபாசிட், அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் அப் டு 5 crores கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் வேணும்னா இது மூலமாகவும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஓவர் டிராஃப்ட் அகைன்ஸ்ட் FD, ஃபிக்ஸட் டெபாசிட், ஸ்வாப், இந்த மாதிரியான ஏகப்பட்ட ஃபிக்ஸட் டெபாசிட் ஃபீச்சர்ஸை கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பேங்க்ல கேளுங்க, ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க, ஃபிக்ஸட் டெபாசிட் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு, என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த அளவுலாம் கேட்டு நீங்க ஓப்பன் பண்ணுங்க. இல்லைன்னா ஓப்பனே பண்ணாதீங்க. அப்புறம் வந்து என்கொயர் அப்படின்னு கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்கொயர் அப்படிங்கிற ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட் பேலன்ஸ் பாக்குறது, உங்களுடைய அக்கௌண்ட்டுடைய ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு வேணும்னா பார்க்கலாம், அப் டு லாஸ்ட் மந்த்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் இயர், அதாவது போன வருஷத்துக்குள்ள அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பாக்குறது. ஃபிக்ஸட் டெபாசிட் சம்மரி, ஃபிக்ஸட் டெபாசிட்ல எந்த அளவு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கிற டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்றது. அப்புறம் ஃபிக்ஸட் டெபாசிட்டோட சம்மரி டீடைல்ஸ் எல்லாம் பாக்குறது. அப்புறம் செக் ஸ்டேட்டஸ், உங்களுடைய செக் வந்து இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹோல்டு என்கொயரி, இந்த மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மெயில் பாக்ஸ், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே, அதுக்கப்புறம் ரிக்வஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கீழே. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு வந்து GST நம்பர் ஆட் பண்ணணும், நீங்க ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, GST நம்பர் ஆட் பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நீங்க GST நம்பரை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிபில் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிபில் ஸ்கோர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டியில இருக்கீங்களா அப்படின்னு செக் பண்றதுக்கு தான் சிபில் ஸ்கோர். இது வந்து HDFC பேங்க் நெட் பேங்கிங்ல வந்து டிஃபால்ட்டாவே வச்சிருக்காங்க. இதை கிளிக் பண்ணி நீங்க ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்குள்ள போய் உங்க டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ண கேட்கும். இது உங்களுக்கு வீடியோவா வேணும் அப்படின்னா செப்பரேட்டா நான் ஒரு வீடியோவா போடுறேன், கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் கேஒய்சினா பாத்தீங்கன்னா உங்களுடைய கேஒய்சியை வந்து சில விஷயங்களை நீங்க அப்டேட் பண்ணாம விட்டுருப்பீங்க. அதை நீங்க அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அப்டேட் எக்ஸ்டெண்டட் கேஒய்சியை கொடுத்து நீங்க அப்டேட்டும் பண்ணிக்கலாம். அப்புறம் பேமெண்ட் ஆஃப் செக், யாராவது ஒரு ஆளுக்கு நீங்க செக்கை கொடுத்துட்டு அந்த செக்கை நீங்க ஸ்டாப் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா இது மூலமா யூஸ் பண்ணி நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்புறம் செக் புக் ஏதாவது வேணும் அப்படின்னா இது மூலமா நீங்க பண்ணிக்கலாம். அப்புறம் டிமாண்ட் டிராஃப்ட், டிடி ஏதாவது நீங்க எடுக்க விரும்புறீங்க அப்படின்னா இது மூலமா நீங்க பண்ணி பேங்க்ல போய் டிடி வாங்கிக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஆட் அண்ட் அப்டேட் பேன் நம்பர் உங்களுக்கு அப்டேட் பண்ண விரும்புறீங்க இது மூலமாவே நீங்க பண்ணிக்கலாம். அப்புறம் இமெயில் ரெஜிஸ்ட்ரேஷன், இமெயில் நம்பர் ஏதாவது சேஞ்ச் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா இது மூலமா பண்ணிக்கலாம். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் சர்டிபிகேட், அதாவது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் சர்டிபிகேட்டை நீங்க இது மூலமாவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் லாக்கர், HDFC பேங்க்ல நீங்க லாக்கர் வச்சிருக்கீங்க அப்படின்னா லாக்கருடைய நாமினேஷன் ஃபார்மை வந்து இது மூலமா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் MMID நம்பரை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், 10 வருஷத்துக்குள்ள அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு வேணும்னா இதை யூஸ் பண்ணி நீங்க டவுன்லோடும் பண்ணிக்கலாம். அப்புறம் MMID-யை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது மூலமா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டைரக்ட் டாக்ஸ் செல்லான், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க. இன்கம் டாக்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேன்மேடு ஃபார்ம், டவுன்லோட் மேன்மேட் ஃபார்ம் அப்படின்னா ஒரு ஃபினான்ஸ்ல உங்களுக்கு ECS போயிட்டு இருக்கு, ECS வேணும் அப்படின்னா இந்த மேன்மேட் ஃபார்மை HDFC பேங்க் இதுல மூலமா நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டெபாசிட் பண்ணாத ஸ்லிப்ஸ் வேணா எல்லா விஷயமும் உள்ள வந்து 90% நம்ம பேங்குக்கு போகாமலே இது மூலமா எல்லாம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அப்படியே பாத்தீங்கன்னா மேலே ஷிஃப்ட் ஆகலாம். மேலே வந்து இந்த ப்ளூ கலர் பாக்ஸ்ல நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம். இன்னும் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற விஷயத்துல பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் தேர்ட் பார்ட்டி டிரான்ஸ்ஃபர். தேர்ட் பார்ட்டி டிரான்ஸ்ஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா HDFC பேங்கை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது பேங்க்ல வந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா இது மூலமா நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இப்போ வந்து ரெஜிஸ்டர் பண்ணி காமிக்கல, உங்களுக்கு வந்து நான் செப்பரேட்டா ஒரு வீடியோவா போடுறேன், அப்பதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபண்ட் டிரான்ஸ்ஃபரை பற்றி செப்பரேட்டான வீடியோ போட்டு கரெக்டா டெமோவோட நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல காமிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா பில் பே அண்ட் ரீசார்ஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து டெலிஃபோன் பில்ல இருந்து உங்களுடைய கேஸ் பில் வரைக்கும் எல்லாமே இது மூலமா நீங்க பண்ணிக்கலாம். இதை கண்டினியூ ஒரு ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா டைரக்டா வந்து HDFC பேங்க் பில் பே, அதாவது பில் டெஸ்க், அவங்க எந்த ஒரு பார்ட்னரை லிங்க் பண்ணி வச்சிருக்காங்களோ அதுக்குள்ள உங்களுக்கு ரீடைரக்டா இதை கொண்டு விட்டு இது மூலமா நீங்க வந்து பில்லும் பே பண்ணிக்கலாம் ஈஸியா. இங்க பாருங்க, இது மூலமா இங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, DTH, லேண்ட்லைனு, பிராட்பேண்டு, கேஸ், வாட்டர் டாக்ஸ், இந்த மாதிரியான ஏகச்சக்க ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, இதுல நீங்க வருஷத்துக்கு 1700 ரூபாய் கேஷ்பேக் ஏர்ன் பண்ணலாம். அமேசான் பிரைம் யூஸ் பண்ணீங்கன்னா வவுச்சர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரியான எக்கச்சக்க கேஷ்பேக் ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தேவைன்னா யூஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார்ட்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து டெபிட் கார்டு இருக்கும். அதாவது உங்களோட டெபிட் கார்டு வந்து எக்ஸாம்பிள் எப்படி சொல்லுவாங்க, டெபிட் கார்டு வந்து எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு நீங்க செக் பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு வந்து ஆக்டிவ்ல இருக்கா இல்ல வந்து டிசேபிள் ஆயிடுச்சா அப்படின்னு நீங்க இது மூலமாவே செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுக்கு வந்து
உங்களோட டெபிட் கார்டு ஸ்டேட்டஸை இது மூலமா நீங்க செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து கார்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம திரும்ப தான் கிளிக் பண்ணணும். அது போயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இதுல ஒரு அதாவது ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படி சொல்றது, ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா, டியர் கஸ்டமர் ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு அப்ளை லைஃப் டைம் ஃப்ரீ HDFC பேங்க் கிரெடிட் கார்டு வித் எக்ஸிட்டிங் ஆஃபர்ஸ். அதாவது HDFC பேங்க்ல உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணும்னா இதுல நீங்க அப்ளை பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு டைரக்டா கால் பண்ணி என்ன உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தா நாங்க உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்த இதுல வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. கிளிக் ஹியர் டு ரெஜிஸ்டர் ஏ கார்டு அப்படின்னு நிறைய விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா இது மூலமா நீங்க ப்ரொசீட் பண்ணி மற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க பாத்துக்கலாம். அப்புறம் டிமாண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டிமாண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் என்னன்னா, உங்களுக்கு வந்து HDFC பேங்க்ல டிமாண்ட் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா இது மூலமா நீங்க யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் ஏதாவது HDFC பேங்க் மூலமா நீங்க இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா இது மூலமா நீங்க பண்ணிக்கலாம். அப்புறம் இன்சூரன்ஸ், HDFC பேங்க்ல இன்சூரன்ஸ் போடுறீங்க அப்படின்னா இது மூலமா பண்ணிக்கலாம். வேற நிறைய இன்சூரன்ஸ் பேமெண்ட் எல்லாம் இது மூலமா நீங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நிறைய ஃபீச்சர்ஸை இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா லோன்ஸ், உங்களுக்கு HDFC பேங்க்ல பர்சனல் லோன், 2 வீலர் லோன், ஆட்டோ லோன் இந்த மாதிரி ஏதாவது லோன் வேணும் அப்படின்னா நீங்க வந்து இதுலயே அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய HDFC பேங்க் லோன் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு டைரக்டா கால் பண்ணி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுவாங்க. லோன் தருவாங்களா மாட்டாங்களாங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணும். சிபில் ஸ்கோரை வச்சு அவங்க முடிவு பண்ணுவாங்க. அப்புறம் ஃபைனலா ஆஃபர்ஸ் பாத்தீங்கன்னா HDFC பேங்க்ல என்னெல்லாம் ஆஃபர்ஸ் இருக்குது, அதாவது டெபிட் கார்டுல என்னெல்லாம் ஆஃபர் இருக்கு, இன்ஸ்டா அக்கௌண்ட் ஓபன் பண்றது மூலம் என்னெல்லாம் ஆஃபர் இருக்குங்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நெட் பேங்கிங் யூஸ் பண்ணும்போது நீங்க செக் பண்ணிக்கலாம். அப்புறம் டாப்ல பாத்தீங்கன்னா இன்ஸ்டா அலர்ட் SMS பேங்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டா அலர்ட் SMS பேங்கிங் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து HDFC பேங்க்ல உங்களுடைய அதாவது எப்படி சொல்றது, சேவிங்ஸ் அக்கௌண்டா இருந்தாலும் சரி, சேலரி அக்கௌண்டா இருந்தாலும் சரி, கரண்ட் அக்கௌண்டா இருந்தாலும் சரி, நீங்க டிரான்சாக்ஷன் பண்ண உங்களுக்கு SMS வரணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டுக்கு இவ்வளவு ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. சேவிங் அக்கௌண்ட்னா 15 ரூபா குவார்டர் பீரியட், அதாவது ஒரு குறிப்பிட்ட மந்த்துக்கு, அதாவது 3 மாசத்துக்கு சார்ஜ் பண்ணுவாங்க 15 ரூபா. வேண்டாம் அப்படின்னா நீங்க இது மூலமா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா இமெயில் டெலிவரி வந்து ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க தெளிவா. இதுல இங்க பாருங்க, இமெயில் டெலிவரி ஆஃப் சேனல் ரிசீவிங் இன்ஸ்டா அலர்ட் வில் நாட் பி சார்ஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறம் இங்க அடுத்த பாத்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு. உங்களுக்கு ஏதாவது பாஸ்வேர்டு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், அதாவது நெட் பேங்கிங் பாஸ்வேர்டோ ஏதாவது சேஞ்ச் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து சேஞ்சும் பண்ணிக்கலாம். அப்புறம் அப்டேட், உங்க கான்டாக்ட் டீடைல்ஸை நீங்க அப்டேட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி அப்டேட் கான்டாக்ட் டீடைல்ஸை யூஸ் பண்ணி நீங்க வந்து மாத்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் இருக்கு. HDFC பேங்க் இன்டர்நெட் பேங்கிங்ல இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல வேற எந்த ஃபியூச்சர்ஸுமே இதுல கிடையாது. HDFC பேங்க் இன்டர்நெட் பேங்கிங்கை எப்படி யூஸ் பண்றதுன்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்தடுத்த வீடியோல இதை பத்தியான ஃபர்தர் அப்டேட்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.